ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரெசிபீஸ் இன் மை ஹோம். பேரிச்சங்கொட்டையோட மருத்துவ பலன்கள் மற்றும் அதை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத டீட்டெயில்ஸ் நான் சொல்கிறேன். ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பேரிச்சை பழ விதைகளை ஒரு கப் அளவுக்கு எடுத்து நல்லா அலசிட்டு ஒரு நாள் காய வச்சு லைட்டாக லோ ஃப்ளேம்லேயே வச்சு வறுத்துக்க போகிறேன். இதனுடைய மருத்துவ பலன்கள் தெரிஞ்சிச்சின்னா கண்டிப்பாக தூக்கி எறியவே மாட்டீங்க ஃப்ரெண்ட்ஸ். அந்த அளவுக்கு ஹெல்த் பெனிஃபிட்ஸ் ஜாஸ்தியாக இருக்குது. இரத்தத்தில் உள்ள சர்க்கரையோட அளவை கட்டுப்படுத்துதுங்க. இரத்த கொழுப்பையும் குறைக்கிது. சிலருக்கு இரத்தத்தில் கொழுப்பு அதிகமாக இருக்குதுன்னு சொல்லுவாங்கள்ல, அவங்களாம் எடுத்துக்கலாம். இரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்துது. ஹை ப்ரெஷராக இருந்துச்சுன்னா இது போல் செஞ்சு சாப்பிட்டா கண்ட்ரோல் ஆகிடுங்க. உடல் எடையையும் குறைக்கிது. சிறுநீரக கற்களை வெளியேற்றுவதில் ரொம்ப சிறந்த மருந்தாக இருக்குங்க. அதாவது சில பேர் சிறுநீரக கற்கள், சிறுநீர் பை கற்களால் கஷ்டப்படுவாங்கள்ல, அவங்களாம் ஒரு நாளைக்கு 2 தடவை இந்த பேரிச்சைக்கொட்டை காஃபி சாப்பிட்டாங்கன்னா கற்கள் வெளியேறிடும். அதிகப்படியாக வயிற்றுப்போக்கு இருந்துச்சுன்னா இந்த காஃபி கட்டுப்படுத்துதுங்க. முடி உதிர்வையும் குறைக்கிது. இது போல் நிறைய மருத்துவ பலன்கள் சொல்லிக்கிட்டே போகலாங்க. அந்த அளவுக்கு இருக்குது. நீங்கள் வேஸ்ட் பண்ணாமல் பேரிச்சைப்பழ கொட்டைகளை இதை போல் செஞ்சு வச்சுக்கோங்க. வைட்டமின் கே சத்து அதிகமாக இருக்குது. நம்ம எலும்புகளுக்கு ரொம்ப நல்லதுங்க. இப்போ இந்த அளவுக்கு வறுபட்டிருக்கு. இன்னும் கொஞ்சம் நேரத்துக்கு வறுத்துக்கிறேன். பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், நல்லா இந்த அளவுக்கு நல்லா ரோஸ்ட் ஆகிடணும். பார்க்க கொஞ்சம் பளபளப்பாக தெரியுது பாருங்கள். பேரிச்சைக்கொட்டையில் எண்ணெய் சத்தும் இருக்குங்க. நம்ம வறுக்க லைட்டாக எண்ணெய் வர்றது போல் இருந்துச்சு. இப்போ நல்லா ஆற வச்சு அரைச்சிக்கலாம். இப்போ பாருங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக நிறுத்தி அரைச்சிக்கணும். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு பேரிச்சைப்பழ கொட்டை காஃபி தூள் ரெடி. இப்போ நான் எப்படி காஃபி ரெடி பண்ணுறதுன்னு சொல்கிறேன். காஃபிக்கு 2 கப் அளவுக்கு தண்ணி வச்சுருக்கேன். தண்ணி கொதி வந்ததும் காஃபி தூள், அதாவது பேரிச்சைப்பழ கொட்டையில் தயார் செய்த காஃபி தூள் ஆட் பண்ணிக்கிறேன். நல்ல துவர்ப்பு சுவையாக இருக்குங்க. காஃபியோட மணமும் கொஞ்சம் இருக்குது. நமக்கு ரொம்ப சத்தான காஃபி. நல்லா ஒரு 5 மினிட்ஸ்க்கு கொதிக்க வச்சுருங்க. நமக்கு தேவையான அளவுக்கு சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாம். சுகர் பேஷண்ட்டுனா சர்க்கரை போடாமல் சாப்பிட்றது நல்லதுங்க. சுகர் லெவலை கட்டுப்படுத்தும். இப்போ நான் தேவையான அளவுக்கு சுகர் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு காஃபி ஸ்ட்ராங்காக பிடிக்கும்னா ஸ்ட்ராங்காக போட்டுக்கோங்க. லைட்டாக பிடிக்கும்னா லைட்டாக பொடி போட்டுக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு ரொம்ப ஆரோக்கியமான பேரிச்சைப்பழ கொட்டை காஃபி ரெடி. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் ரிலேட்டிவ்ஸும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் பயன்பெறணுன்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணிக்கோங்க. இன்னுமே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.